ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி தெண்டல். இன்றைக்கி நம்ம இட்லி தோசை கூட சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சூப்பராக ஒரு தக்காளி குழம்பு தாங்க ரெடி பண்ண போகிறோம். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா குமரி தெண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ இந்த தக்காளி குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் மீடியம் சைஸில் 4 தக்காளியை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் அதையும் நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு, இது கூட 4லேருந்து 5 பல் பூண்டு, அப்புறமா ஒரு 4 பச்சை மிளகாய் இவ்வளவும் சேர்த்துட்டு, இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பவுடர் எடுத்துகிட்டு இருக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா அதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு இவ்வளவும் சேர்த்துட்டு, இதில் 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி இப்போ அதிகமாக சேர்க்க வேண்டாம், தேவைப்பட்டால் நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ குக்கர் மூடி போட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு இதை வேக வைக்கலாம். இப்போ 3 விசில் வந்ததுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லாவே வெந்து வந்துட்டுருக்குது. இப்போ ஒரு மத்து இல்லைன்னா கரண்டியால் நல்லா இதை இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இதில் புளிக்காத இட்லி மாவு இருந்துச்சுன்னா 1 கரண்டி இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. புளிக்காத இட்லி மாவு தான் சேர்க்கணும். புளித்த இட்லி மாவு நீங்கள் சேர்த்திங்கன்னா குழம்பு புளிச்சிடும். அதனால் புளிக்காத இட்லி மாவு இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதை கொதிக்க விடலாம். ரொம்ப கொதிக்க வேண்டாம், லைட்டாக கொதி வந்தாலே போதும். இப்போ இந்த டைமில் நீங்கள் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக கொதி வந்துட்டுருக்குது. இந்த டைமில் நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் தாளிப்பு கொடுக்கறதுக்காக தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு, அப்புறமா சீரகம், காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு அந்த தாளிப்பையில் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அதையும் கூட சேர்த்து நீங்கள் தாளித்து சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட கருவேப்பிலை இல்லாததுனால நான் சேர்க்கலை. அப்புறமா பொடிசாக கட் பண்ணால் கொஞ்சம் மல்லி இலை இவ்வளவும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப சூப்பராக இட்லி தோசைக்கு சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.